Hi friends, welcome to NithuMithu kitchen. இன்னைக்கு நம்ம வந்து சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நம்ம நார்மல் இட்லியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இட்லியை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்படி நல்லா ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் இட்லியில் வந்து ஆயில் உரியாது, இல்லைன்னா இட்லி நிறைய ஆயில் உறிஞ்சிக்கும். இப்போது இட்லி நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இந்த ஆயிலில் 4 பல்லு பூண்டு, சும்மா 1/4 இன்ச்சில் இஞ்சி போட்டு 1-2 தட்டி வச்சுக்கலாம். அதை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கூடவே குட்டியாக ஒரு தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். கூடவே ஒரு குட்டியாக ஒரு கொடமிளகாயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது இது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின உடனே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சா போதும். நம்மளோட ஃப்ரை பண்ணி வச்ச இட்லியை சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளோட கிறிஸ்பியான சில்லி இட்லி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா NithuMithu கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.